வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். ரிஷப ராசிக்கான ஜூன் மாத சுக்கிர பெயர்ச்சி. ரிஷபத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனுடைய மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. எந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம். இங்கே 3ஆம் இடங்கிறது சந்திரன் வீட்டில் இருக்கிறார். கடகராசியில் சந்திரன் வீட்டில் இருக்கிறார். அங்கே முதல்ல உச்ச குருவாகவும் இருக்கிறாரு. இப்போ இந்த ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத கோச்சார ரீதியாக நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. சுக்கிரன் ரிஷப ராசியில் பிறக்கிறதே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதியே சுக்கிரன் தான். ஏன்னா ரிஷபத்தில் பிறக்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை உடையவங்க. தலைமை பதவி வகிக்கிறதுக்கு இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு மில்லு ஓனரு, பெரிய கம்பெனி நிறுவனம், ஒரு உயர் பதவி, அரசில் உயர் பதவி, அடுத்தவங்கள இப்போ 100 பேர் இருந்தாலும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, மேல் இருக்கிற சபையில் நம்ம தான் அப்படிங்கிறத ஒரு கெத்தாக நிற்கிறது, இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும். அவங்க சிறு வயசில் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்க வளர வளர அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வந்துடுவாங்க. அது இந்த ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா சுக்கிரன்கிறதாவே இவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை தரம் உயர்ந்துடும். இது இயற்கையாகவே நம்ம ஜாதகம் அவங்களுக்கு நல்லா இருந்தால், அந்த கிரகங்கள் எல்லாமே நல்லா இருந்து அமைப்பாக இருந்துச்சுன்னா அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டாப்பில் இருப்பாங்க. இது இந்த கிரகத்தோடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவரேஷன் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது இந்த சுக்கிரனுக்கு உண்டு. அந்த பவரேஷன் இந்த ராசியில் பிறக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டசாலின்னே நம்ம சொல்லலாம். இவங்கெல்லாம் அடிக்கொருக்க லாட்ரி சீட் வாங்கலாம். ஏன்னா அதிர்ஷ்டம்னா சுக்கிரனை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். மற்ற கிரகங்களை நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா சுக்கிரன் தான் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ஒரு மாதத்துக்கு ஒருக்க மாறக்கூடிய கிரகம் சுக்கிரன் மட்டும்தான். ஒவ்வொரு கிரகமும் இப்போ குருலாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க மாறி இருக்குது. இப்போ குரு ஒரு வருஷம் மாறி இப்போ உச்ச குருவாக கடகத்தில் இருக்குது. சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒருக்கு. இப்போ இந்த ஜூன் மாதம் மாறி கடகத்துக்கு வந்திருக்குது 3ஆம் இடத்துக்கு. அப்போ இந்த கிரகத்துடைய மாற்றங்கள் அதிகமாக யோகத்தை கொடுக்கிறது இந்த ரிஷபத்துக்கு தான். ரிஷப ராசிக்காரங்களில் நிறைய பேர் லக்ஸுரி லைஃப்பை அனுபவிக்கிறாங்க. அதை எப்படி அதை அனுபவிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஜென்ரலாக அவங்களுடைய ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி அந்த ஜாதகம் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா மாற்றங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் தொடர்ந்து தடை இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இயற்கையிலே அந்த ஜாதக அமைப்பும் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதம் நடக்குது பார்த்தீங்களா, இந்த பெயர்ச்சி சுக்கிரனுடைய பெயர்ச்சி மூலமாக அவங்களுக்கு நல்லா இருக்கும். மற்ற கிரகங்களுடைய இது நல்லா இருக்கும். இது இயற்கையிலேயே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லணும். இப்போ இந்த ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி நடக்குன்னா, இப்போ அவங்க இப்போ பேசி வச்சு ஒரு திருமணம் நடக்கிறதுக்காக பேசியெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க, பணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா இப்போ பணம் வரும். இந்த ராசியில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே நடக்காதுங்க. ஒரு சில பேர்த்துக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்போ 8 கோடி பேர் 10 கோடி பேர் இருப்பாங்க. 1 கோடி பேருக்கு கண்டிப்பாக அந்த கிரகங்கள்னால யோகம் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அது அனுபவிக்கிறதானா லக்ஸுரி லைஃப்பை அனுபவிச்சு தான் தீருவாங்க. ஏன்னா இந்த கிரக மாற்றங்கள் அப்படி தான் பண்ணும் ஒருத்தங்களுக்கு. இப்போ ஒருத்தங்களுக்கு இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும். அதனால அவங்க வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் அப்படியே படிப்படியாக மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயே இந்த ராசிக்காரங்களுக்கு சுக்கிர புத்தி நடக்கும். அதுலேயே அவங்க வாழ்க்கை தரம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி கிரகத்தோடைய ஆக்டிவேஷன் ரொம்ப ஒரு எதிர்பார்க்காம அள்ளி கொடுத்துரும் சுக்கிரன். ஏன்னா அதோடைய தசை 20 வருஷம், புத்தி 3 வருஷம். இப்போ இந்த மாதிரி இந்த சுக்கிரனுடைய புத்தியோ தசையோ நடந்துச்சுன்னா நல்ல லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு கடுமையான உழைக்கிறாங்கன்னா ஒரு 25 வருஷம் 30 வயசு இருக்காங்க, ஒரு 40 50 வயசுலாம் ஃபேமிலியே செட்டில் ஆகிடும். அவங்க அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க அந்த வீட்டில் இருந்தாங்க, அந்த ஃபேமிலியே ஒரு லெவலுக்கு மேலே வந்துடும். ஒரு ஏஜுக்கு மேலே அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஏன்னா அவங்க படித்தாலும் படிக்கலைனாலும் அவங்க தொழில் மூலிமா கூட அந்த பணம் வந்துடுங்க அவங்க கைக்கு. அது இயற்கையிலே அந்த அதிர்ஷ்டத்தை வாங்கினவங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க அடிக்கொருக்க வெளிநாடு போவாங்க. வெளிநாடு போனாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இந்த லாட்ரி சீட்டு அடிக்கொருக்க வாங்குங்க. எப்போ வாங்கினோன்னா சுக்கிர ஓரையில் வாங்குங்க. ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அசால்ட்டாக போகிறோம், அப்படி வாங்குகிறோம்.
நம்ம ஏதோ ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு ஹாப்பியாக ஒரு ஜென்ரலாக சரி பார்க்குறோம், வெளியூர் வந்திருக்கோம், வெளிநாடு வந்திருக்கோம், அந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு பிடிச்ச மாதிரி இருக்குது விற்கிறாங்கன்னா அப்படி ஒன்று வாங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் எப்போ வேணாலும் அடிக்கும், எப்படி வேணாலும் அடிக்கும், அது எப்போன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நமக்கு அந்த கிரகத்தோடைய எனர்ஜி பவர் அந்த அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு அதை ஏற்படுத்தும். அப்போ அந்த ஏற்படுத்துறதுக்காகத்தான் அந்த மாதிரி நம்ம போகும்போது வெளிநாடோ வெளியே ஏதோ போகும்போது லாட்டரி சீட்டு ஒன்று வாங்குங்க. அப்போ டக்குன்னு லாட்டரி சீட்டு அடிச்சிடும். இதுலேயே என்ன ஆகுன்னா சில அறிகுறிகளும் இருக்குது. ஒரு யோகம் நமக்கு ஏற்பட போகுது அப்படின்னா ஒரு அறிகுறி இருக்கும். நம்ம கை அரிக்கும், உள்ளங்கை அரிப்பு இருக்கும், அப்படியே மெதுவாக இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த கை ரோஸ் கலராக மாறும். இதெல்லாம் இந்த அறிகுறி நமக்கு பணம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டிமேட் பண்ணும், கிரகங்களுடைய இன்டிமேட்டு. சில பேருக்கு நல்லா தூங்குவாங்க, அப்படியே அவங்க படுப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, உட்காந்த இடத்துல தூங்கிடுவாங்க. இதெல்லாம் அந்த சுக்கிரன் கிரகத்துடைய வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி யோகத்தை ஏற்படுத்தும். அதனால தான் இருக்கும். அதே மாதிரி அவங்க போடுற ஒரு ட்ரெஸ்ஸுகள்னு பார்த்தீங்கன்னா பிராண்டடாக போடுற மாதிரி பிராண்டடாக தான் போடுவாங்க. வாங்குகிற காரும் பிராண்டடான கார் தான் வாங்குவாங்க. நார்மலாக ஒரு சின்ன வண்டியில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு டிவிஎஸ் வச்சுருந்தா, இப்போ ஒரு டிவிஎஸ் வச்சுருக்காங்க, ஸ்கூட்டி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை விட இப்போ பெஸ்ட்டாக எந்த வண்டி வந்திருக்கோ பிராண்டடாக அந்த வண்டி தான் வாங்குவாங்க. இப்போ நார்மலாக ஒரு கார் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிராண்டடாக எந்த கார் வாங்குகிறோம் அந்த கார் வாங்க. அந்த மனநிலையை இழுத்துட்டு போகிறது இந்த சுக்கிரன் தான். ஏன்னா எண்ணங்களோட பவர் இந்த கிரகத்தோடைய பவர் வேலை செய்யும். அதுதான் எண்ணத்தோட கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் பவராக இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணத்தில் பாசிட்டிவாக இருக்கணுங்க அப்படிங்கிறது. எண்ண அலைகளோட கிரகங்கள் நமக்கு ஒத்து போகும்போது தான் அந்த காரியம் சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ நம்ம விரும்புகிறோம் இல்லைங்களா, இந்த கார் வாங்கலாம், இந்த ட்ரெஸ் எடுக்கலாம், நம்ம விரும்புகிறோம் இல்லைங்களா, அதை விரும்பக்கூடிய ஆட்களை சுக்கிரன் தான் கொடுக்கும். நமக்கு இது வேணும், அது வாங்கலாம், இது வாங்கலாம் அப்படின்னு கொடுக்கும். அதே மாதிரி பணத்தையும் அதே சுக்கிரன் தான் கொடுக்கும். இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வரலைன்னா அந்த யோக காலம் வராமல் இருக்கும், அதனால் அவங்க சொல்லாமல் இருக்கும். யோக காலம் வராதுக்கு முன்னாடியே ஜென்ரலாகவே இது தோண ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. நமக்கு இந்த பிராண்டடு ட்ரெஸ் வாங்கணும், இந்த பிராண்டடு கார் வாங்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த ஃப்ளைட்டில் போகணும், இதெல்லாம் சிறு வயசுலேயே அவங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தோணும்போது ஒரு வயசு ஒரு 50 வயசு 55 வயசில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடந்துடும். அவங்க வெளிநாடு போயிட்டு வர்றது, ஃப்ளைட்டில் போகலான்னு நினைப்பாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க, லக்ஸுரியான கார் வாங்குவாங்க. இதெல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்கள்லேயும் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு கிரகங்களுடைய யோக பலன்கள், அந்தந்த கிரகங்களுடைய யோக பலன்கள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கணிக்கணும். அப்போ கணிச்சு நமக்கு கிரகங்களுடைய தடைகள் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நான்லாம் ஜாதகம் பார்க்குறேங்கன்னா அந்த ஜாதகத்தில் இருக்க கிரகங்கள் 9 கிரகங்களோடும் இந்த ஜாதகத்தில் நம்ம பிறப்பு ஜாதகத்தில் நம்ம பிறக்கும்போது கட்டத்தில் இருக்கும். அதில் எந்த கிரகம் பலம் இல்லாமல் இருக்குது, அந்த கிரகத்தை எப்படி நம்ம பலப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். நம்ம அதுக்கு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருக்குறோம். அப்போ துல்லியமாக கிரகங்களுடைய தடை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கண்டுபிடிக்கும் போது நமக்கான தடைகள் விலகும். அப்போ சுக்கிரனுடைய தடை இருக்குதா, இல்லை சுக்கிர கிரகங்களுடைய தோஷம் இருக்குதா, இதை எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும், எப்படி பண்ணுனா நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுவரையில் யாருமே நான் சொல்கிற மெத்தேடு இதுவரை யாருமே பொதுவாக ஜென்ரலாக ஜாதகம் தான் பார்ப்பாங்க. நான் இதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறது, நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது, நம்மளை செக் பண்ணுறது எல்லாமே துல்லியமாக கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நம்ம டாக்டருக்கு படிச்சிருந்தாலும், இதே ராசியில் டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் அவங்க ஒரு சின்ன கருவி கையில் வச்சுருக்குறாங்கல்ல, அதில் நம்ம உடம்பை டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நான் ஜாதகம் பார்த்துட்டாலும் அவங்க உடம்பை என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் டெஸ்ட் பண்ணணும், செக் பண்ணும்போது க்ளீனாக துல்லியமாக தெரிஞ்சிடும். இந்த பிளானட்டோடைய ரேஸில் தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தடை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த சுக்கிரன் விந்து அணுக்களுக்கு உரியது இந்த கிரகம். ஒரு மனுஷனுக்கு குழந்தை வேணும், குழந்தை பாக்கியம் வேணும்னா விந்தணுக்கள் சில பேர்த்துக்கு சுக்கிரனுடைய தடைனால, சுக்கிரனுடைய தோஷத்தினால அந்த விந்தணுக்கள் வீரியம் இல்லாமல் இருக்கும், உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த விந்து அணுக்கள் உயிரணுக்கள் உருவாந்தால் தான் குழந்தை கிடைக்கும். அது குழந்தைக்கு முக்கியமானது இந்த சுக்கிரன் தான். அப்போ இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க, நம்ம நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா இப்போ நம்ம மாதிரி ஜாதகங்கள் பார்த்து அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த சுக்கிரனுக்கு உண்டான ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான ரெமெடி கிடைக்கும். அப்போ அந்த ரெமெடி கிடைக்கும்போது அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நம்ம ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனாலும், நம்ம ஒரு குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம், நமக்கு ஒரு
ஒரு பரிகாரம் பண்ண போனாலும் அந்த கிரகங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு வேணும், அந்த சப்போர்ட் வேணும். அப்படி சப்போர்ட் இருக்கும்போது தான் நமக்கு கிரகங்கள்னால நன்மைகள் நடக்கும். இப்போ நீங்கள் லைவ்ல இருந்து தொடர்ந்து பார்க்குறீங்க நம்மளுடைய ராசி பலனுங்க, இதெல்லாம் வந்து பொதுப்படையான பலன்கள் தான். இதில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. ஒரு சில பேர்த்துக்கு நடக்கலைங்கும் போது அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நம்ம அந்த ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம இதில் சொன்னோனையுமே சொல்லிட்டாரு நடக்கும் அப்படிங்கிறத வந்து நடக்க மாட்டேங்குது சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறீங்க நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தோடைய அமைப்பில் ஜாதகத்தில் இருக்க கிரகங்களுடைய அமைப்புகள் வந்து எப்படி அவங்களுக்கு இயங்குது, அது பாசிட்டிவாக இயங்குதா நெகட்டிவாக இயங்குதாங்கிறது துல்லியமாக ஆராயும் போது தான் தெரியும். இப்போ எனக்கு சப்போஸ் வந்து நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு பிடிக்குது அப்படின்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன்லேயும் அனுப்பலாம், நேர்லேயும் வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கான தீர்வு கிடைக்கும், உங்களுக்கான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய வீடியோ. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.